என்ன கலா, இன்டர்வியூ அன்னைக்கு நீயும் தானே போன? அப்ப அந்த கம்பெனியோட எம்டிய பாத்தியா? அது அந்த கார்த்திக் இல்லையே. நான் அந்த எம்டிய நல்லா பார்த்தேன். ஆனா அது கார்த்தி இல்ல அத்த. எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா ரேவதி புது எம்டி கார்த்தின்னு சொல்றாளே. அவ ஏதோ குழப்பிக்கிட்டான்னு நினைக்கிறேன். கலா, ரேவதி சொன்னதை நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அந்த கார்த்தி பையன் என்னையே ஏமாத்திருக்கான். அவனுக்கு ஒரு லூசு ஃப்ரெண்டு இளையராஜான்னு ஒருத்தன் இருக்கான். அவனதான் கார்த்தின்னு சொல்லி ரொம்ப நாளா என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி இதுவும் நடந்துட்டு போகுது. அப்படிலாம் எதுவும் நடக்காதத்த. கலா, அத்தை சந்தேகப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ எதுக்கும் இன்னொரு தடவை அந்த கம்பெனிக்கு போய் அங்க எம்டி யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வா. அப்ப டவுட்ல கிளியர் ஆயிடும்ல. மருது சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஒரு தடவை அந்த கம்பெனிக்கு போய் விசாரிச்சுட்டு வா. அப்ப சரிங்க அத்த, நான் போயிட்டு வரேன். மாமா, அந்த கலா இப்ப நம்ம சகல கம்பெனிக்கு தான் போறா போல இருக்கு. என்ன பண்றது மாமா? என்ன பண்றது? மாப்பிள்ளைக்கு போனை போட்டு சொல்லுவோம். நீங்க பேசுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. நான் தான் பேசுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. ரேவதி ஏதோ கோவமா இங்க வந்திருக்கா. அங்க என்ன நடந்துச்சு? ஓஹோ, யாரோ எழுதின லெட்டரை நீங்க தான் எழுதிங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட சண்டை போட்டு வந்துட்டாளா? ஆமா மாமா. அதை யாரு எழுதுனது கண்டுபிடிச்சிட்டீங்களா மாப்பிள்ள? இல்ல மாமா, இன்னும் இல்ல. சீக்கிரமே யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். அது இருக்கட்டும் மாப்பிள்ள, இங்க ஒரு சின்ன சிக்கல் ஆயிப்போச்சு. என்ன மாமா? கம்பெனி ஓனர் யாருன்னு ஈஸ்வரி கேட்டதுக்கு ரேவதி கார்த்திக்னு சொல்லிட்டா. கார்த்திக் பேரை கேட்ட உடனேயே ஈஸ்வரி டவுட் ஆயிட்டா. அது நீங்க தானா என்னவோ நினைச்சு சூரியகலா விட்டு பார்க்க சொல்லியிருக்கா. சூரியகலா புறப்பட்டு உங்க கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கா. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாத்துங்க மாப்பிள்ள. அதை சொல்லதான் போன் பண்ணேன். சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள. வச்சிர சகலா. சரிங்க. என்னாச்சுமா? இன்னும் அப்செட் மூட்ல தான் இருக்கியா? என்னால இன்னும் இந்த ஆள் செஞ்சதை டைஜஸ்ட் பண்ணவே முடியலமா. ஒரு கம்பெனியோட எம்டி இப்படிதான் ஒரு பொண்ண சீப்பா வர்ணிச்சு லெட்டர் எழுதுவாரா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் கம்பெனியை கொடுத்து கம்பெனி நடத்துறதுதான் கொடுமையா இருக்கு. ரேவதி, நீ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும். நான் வரலான்னு நினைச்சாலும் அந்த எம்டி விட மாட்டேங்கிறானே. ஏன்? அந்த ஆளு என்ன பண்ணா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி, நான் எந்த தப்பும் செய்யல, உனக்கு தான் வேலை செய்ய தெரியல, அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு நீ பயந்து போய் தான் ஏன் மேல பழிய போட்டு கிளம்பிட்டேன்னு வெறுப்பேத்துற மாதிரி பேசினா. நானும் நல்லா திட்டி விட்டுட்டேன். முத வேலைக்கு போனதே இப்படி ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கலம்மா. ரேவதி, உனக்கு இந்த வெளியுலக அனுபவம் பத்தல. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? நான் இதை விட கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். இது ஆண்கள் சமுதாயம். இங்க பெண்கள் முன்னேறது அவ்வளவு சுலபம் இல்ல.
நம்மள எந்த துறையிலுமே அவ்வளவு சீக்கிரம் முன்னேற விட மாட்டாங்க. நாம அவங்கள விட கொஞ்சம் முன்னேறினாலும் நம்மள கட்டம் கட்டி காலி பண்ண பாப்பாங்க. அதையெல்லாம் மீறிதான் நாம முன்னேறணும். நான் முன்னேறினதும் அப்படிதான். இன்னைக்கு வசதி வாய்ப்போட, ஊர்ல மதிப்போட ஒரு தொழிலதிபரா இருக்கிற சாமுண்டீஸ்வரி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்ட சாமுண்டீஸ்வரிய உங்க யாருக்குமே தெரியாது. என் அம்மாவையும் தங்கச்சியும் சின்ன வயசுலயே நான் பறி கொடுத்துட்டேன். உன் சித்தியும் சின்ன பொண்ணு, அவளை வச்சுக்கிட்டு ஆம்பளைங்களோட கெட்ட பார்வையில இருந்து நாங்க தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த நிலைமைக்கு வரத்துக்குள்ள நாங்க நரக வேதனை அனுபவிச்சிருக்கோம். நீ ஒரு நாள்ல ஏதோ லெட்டர் கொடுத்தாங்கன்னு ஓடி வந்துட்ட. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் வேலைக்கு போனா வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம முன்னேறி சாதிக்கணும். ரேவதி, எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. எதையுமே போராடிதான் பெறணும். போராடுறவங்க தான் ஜெயிக்கவும் முடியும். நான் ஒரு போராளியாதான் என் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கேன். நீ ஏன் பொண்ணு, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூலையில முடங்கி போயிடக்கூடாது. வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுறதுக்கு தயங்கவே கூடாது. அவன் உன்னால எந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னானோ அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீ செஞ்சு காமி. என்னால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீ அவனுக்கு நிரூபிச்சு காட்டு.